மாறன் சீரியலில் இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வர்ற ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணிக்கு வந்து வீராவுக்கும் மாறனுக்கும் இந்த மேரேஜ் வந்து நடக்க போகுது. அதோட ப்ரோமோ வந்து ஒரு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க வீராவும் மற்ற குடும்பத்தில் உள்ள எல்லாரும். கண்மணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ராஜேஷ் அம்மா கிட்ட. நிச்சயமாக வந்து என் கல்யாணத்தை வந்து தடபுடலாக வந்து என் தங்கச்சி நடத்தி இந்த ராமச்சந்திரனை வந்து இப்போ இந்த சபையில் வந்து அசிங்கப்படுத்தாமல் விடமாட்டேன். அதுக்கு வந்து மேற்கொண்டு வந்து திடீர்னு வந்து சபை முன்னாடி எல்லாருக்கிட்டேயும் வந்து காசு ஏதாவது கேட்குற மாதிரி, அது வீராவுக்கு மட்டும் தெரியாத மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துக்கணும். மொத்த சொந்த பந்தத்துக்கு முன்னாடி ராமச்சந்திரன் வந்து பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறத வந்து அதுவும் மாறனை வச்சே வந்து அவமானப்படுத்தலான்னு நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து கண்மணி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீராக்கும் மாறனுக்கும் வந்து மேரேஜ் வந்து நடத்தி வைக்கிறதுக்காக வள்ளி வந்து அவங்க வந்து ஒருத்தரை வந்து ஸ்பெஷலாக வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ங்கிற புது கேரக்டரில் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்து ப்ரெசன்ட் வராப்புல. அதே மாதிரி இந்த பக்கம் மாப்பிள்ளை குடும்பத்தில் வந்து மாப்பிள்ளையோட அப்பா வந்து ஏதாவது கெலாட்டா பண்ணுறது வந்து ராமச்சந்திரன் கிட்ட பேசிகிட்டு இருக்கதை எப்படியும் வந்து வீரா வந்து கேட்குற மாதிரி வந்து கொண்டு போவாங்க. அப்படி ஒரு சமயத்தில் வந்து மட்டும் கண்டுபிடிச்சி கேட்டுட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து வீரா வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவாங்க. அதே சமயம் மாறனை வந்து அந்த அவமானப்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு சீன் 2-3 சீன் வந்து கொண்டு போவாங்க. கண்மணி வந்து நிச்சயமாக இதில் பின்பக்கமாக தலையிடுவாங்க தவிர வந்து அவங்க ஃபேஸ் வந்து முன்னாடி கொண்டு போகாமல் மாப்பிள்ளையோட அப்பாவை வச்சே வந்து மாறனை அசிங்கப்படுத்துவாங்க. நீ ஏன்டா வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு வீரா வந்து கையை பிடிச்சி எல்லோரும் முன்னாடி சபை முன்னாடி அழைச்சிட்டு வந்து நான் வந்து அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. அவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறவங்க எனக்கு தேவை கிடையாது. என் மனசுக்கு பிடிச்ச என் மாறனே வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சபை முன்னாடி வந்து நிச்சயமாக வீரா சொல்கிற மாதிரி வந்து கொண்டு போவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 2 பேருக்கும் மேரேஜ் நடக்கிற மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக வந்து வீராவுக்கு வந்து ஆரன் தான் தாலி கட்ட போகிறாங்க. யாரெல்லாம் வந்து இந்த சீனுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.